நடிகர் ரவிமோகன் அவர்களுடைய மனைவி விவாகரத்தாகாமல் ஆணோட ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் எப்படி போகிறதுன்னு இப்போ சில கேள்விகளை கேட்டு விளாசிருக்காங்களா, அது என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது எது அப்படின்னா, நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி அவர்களினுடைய விவாகரத்து செய்தி தான். நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை கடந்த ஆண்டு விவாகரத்து செய்வதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்திருந்தார். இதற்கு ஆர்த்தி எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ரவிமோகன் தன்னுடைய தோழி கெனிஷாவோட ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து புது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதிர்ச்சி கொடுத்தாங்க. இதையடுத்து சமீபத்தில் விஜய் த்ரிஷா இருவரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. இதற்கு முன்னோடி ரவிமோகன் தான் அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணி வந்தாங்க. இந்த விவகாரம் குறித்து ரவிமோகன் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்து, அதிகமாக பாதிக்கப்படுவது ஆண்கள் தான், ஒரு நாள் உங்களுக்கு என்னை புரியும், தயவு செய்து என்னை வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையடுத்து ஆர்த்தி ரவி சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதில் நேர்மைக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு நன்றி என்று கூறியிருக்கிறாங்க. மேலும் விவாகரத்து உறுதியாவதற்கு முன் ஆர்த்தி ஒரு ஆணுடன் ஒரே கலரில் ஆடை அணிந்து வெளியே சென்றால் உலகம் அமைதியாக இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் எல்லோருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக எல்லாருமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆண்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய மனைவியிடமிருந்து பிரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனைவி யாருமே இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒன்று தேடி போகிறதே கிடையாது. ஆனால் இந்த ஆண்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, தான் தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சதும் அடுத்த கொஞ்ச நாட்களிலேயே இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் இப்போ ஆர்த்தி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சரியாக தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி நான் வேறு ஒரு ஆணோட ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு போனால் இந்த சமூகம் என்னை அக்செப்ட் பண்ணுமான்றது தான். அதையெல்லாம் செய்த பின்னாடி பெண்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஏற்க முடியுமா? அப்படி செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவன் என்று சொல்லும் ஆண்களை நாங்களும் கை காட்டுவோம், இது கொடூரமான செய்கை அப்படின்னு குறிப்பிட்ட பதிவினை பகிர்ந்திருக்காங்க ஆர்த்தி ரவி. இதற்கு பலரும் ஆர்த்திக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே சமூக வலைதளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மற்றவங்களை தாக்கி பேசக்கூடிய சில கருத்துக்களை, சில விவாதங்களை பேசுகிறாங்க. அதுலேயும் இந்த பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோடிகள் ஒருவரை ஒருவர் சமூக வலைதளங்கள்லேயே தங்களுடைய பதிவுகளால் பார்த்திங்கன்னா திட்டுறதோ இல்லை மறைமுகமாக பேசுகிறதோ அப்படின்னு இருப்பாங்க. இப்போது ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதற்கு ஆர்த்தி ரவி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு இந்த இரண்டுமே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ, சங்கீதா மற்றும் விஜய் அவர்கள் தான். அதில் நடிகை ஒருவரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய எல்லோருக்கும் ஷாக் கொடுத்துருந்தது. இதையெல்லாம் தாண்டி இப்போது ரவிமோகன் தான் முன்னோடி அப்படின்னு சொன்னது தான் இப்போ இவங்க இரண்டு பேரும் மறுபடியும் சமூக வலைதளங்களில் சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு எல்லாரும் சொல்லி வராங்க. இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.